உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மழை இருந்தாலும் நீங்கள் உற்சாகத்தோடு கூட வந்து கடந்து கொண்டு உங்கள் அனைவரையும் நண்போடு கூட வாழ்த்தி வரவிருக்கின்றேன். தொடர்ந்து இந்த நாளிலே வந்திருக்கிற நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கபடியாய் ஒரு சில பாடல்களோடு கூட நாம் இன்று நாளின் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். கிருபை இல்லைனாக்கா நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை ஓடாது. பசிக்கும் போது உணவு தந்து, ஜெபிக்கும் போது இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறீங்களே, என்ன ஆசீர்வதிக்கிறீங்களே, அதிசயமா நடத்துறீங்க, ஆலோசனையை கொடுக்குறீங்க, பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்க, என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்க. உற்சாகமா பாடுவோம். ஜெபிக்கும் போது இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறீங்களே, என்ன ஆசீர்வதிக்கிறீங்களே, அதிசயமா நடத்துறீங்க, ஆலோசனைய கொடுக்குறீங்க, பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்களே, என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்களே, என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்களே. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது.
ஏசம்மா உங்களை தானே நம்பி வாழுற, மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுற. ஏசம்மா உங்களை தானே நம்பி வாழுற, மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுற. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. லேசான காரியம், இடையனை கோமகனாய் அரியணையில் ஏற்றுவதும் லேசான காரியம். தாவீது தொடர்ந்து நாம் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே இருக்கக்கூடிய காணிக்கை பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். 83 மற்றும் 70வது கீர்த்தனை பாடலை நாம் காணிக்கை பாடலாக நாம் பாடும்போது காணிக்கைகள் கர்த்தருக்கு என்று சேகரிக்கப்படும்.
நாமம், இது சத்திய விஜயமான முத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பயத்தோடு தேவநாமம். விண்ணவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பயத்தோடு தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பச்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவப் பிணிகள் நீக்கும் பரிகாரி. பச்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவப் பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான நாளிலே மழை இருந்த போதிலும் உற்சாகத்தோடு கூட இந்த நாளின் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். வேறு திருச்சபைகளிலிருந்து வந்திருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தின் மக்கள் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 2வது நாள் கூட்டத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை முழுமையாய் ஆண்டுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து உலக சத்தங்களுக்கு நாம் செவிசாய்க்காமல் கொஞ்ச நேரம் நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கு நீ என்னோடு கூட பேசு சுவாமி, நீ இன்னைக்கு என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைக்கு நம்மோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே அன்றாடம் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவு முறைகள், இவைகள் அத்தனையும் நம்முடைய குடும்பங்கள் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் திருமறையின் அடிப்படையிலே ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் போய் இந்தியா எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ற, இந்தியா 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 இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும்னு ஜெபம் பண்ற அப்படின்னு மணிக்கணக்கா ஜெபம் பண்றீங்க. எங்க வீட்டுல எழுப்புதல் வரணும் முதல்ல. என் வீட்டுல எழுப்புதல் தான் பக்கத்து வீட்டுல இருப்பேன். அதாவது அப்படித்தானே, என் வீட்டிலே எழுப்புதல் இல்லாம நான் போய் இந்தியா எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்களேன். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும், நாங்களே சொந்தமா மாறல, நாங்க போய் இந்தியாவை மாத்த முடியுமா? ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவம் இப்படிதான் போயின்னு இருக்குது. இன்னொரு கூட்டத்தார் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி கூத்தடிக்கிறோம். எழுப்புதல் வந்துடுச்சு. அன்புக்குரியவர்களே, முதல்ல எனக்குள்ள எழுப்புதல் வரணும், அப்புறம் என் வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரணும், என்னை சுற்றி இருக்கிற என் உறவுகளை எழுப்புதல் வரணும். அப்பதான் எழுப்புதலை நம்மால் பார்க்க முடியும். அடிக்கடி சொல்ற பெயர் கிறிஸ்தவர்களாய் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போன்ற ஒரு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் இல்லாதபடி இந்த கடைசி நாட்களிலே நம்ம முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் இருக்கிற பகுதியில், நாம் வாழ்கிற பகுதியில், நம்ம வீட்டுக்குள்ள நாம முதல்ல சாட்சியா இருக்க முயற்சி பண்ணுவோம். என் வீட்டுக்குள்ள எனக்கும் என் கணவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைக்கு எனக்கே சாட்சி இல்லை. நான் உலகத்தை போய் நான் சாட்சியா திருப்ப போறேன்னா முடியாது. இந்த நாளிலே நேற்று இன்னைக்கு நாளைக்கு 3 நாளும் அதான் நான் முதல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன் கூட்டத்துக்கு. அண்ணன் சொன்னார், மாத்தி குடும்ப எழுப்புதல் அப்படி போடுன்னு சொன்னாரு. ஏன்னா குடும்பத்திலே எழுப்புதல் இல்லை, ஊருக்கு போய் என்ன எழுப்புதல் பண்ண முடியும்? ஆகவே இந்த நாளிலே இந்த குடும்ப எழுப்புதல் கூட்டத்தில் நீங்க கொஞ்சம் பேரா வந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கடவுள் ஒரு ஆத்மாவாகிலும் மனம் திரும்புதலோடு கூட இந்த இடத்தை விட்டு போகணும். வந்தவங்க எப்படி வந்தோமோ அப்படியே போகக்கூடாது. ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டு அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு தான் போகணும்.
திருப்பி அந்த மூட்டையை திருப்பி தூக்கிட்டு போனால் அது பாரமாக தான் இருக்கும். நீ எங்கெல்லாம் போகிறேன் அங்கெல்லாம் தூக்கிட்டு போய் இறக்கி வைக்க மறுபடியும் தூக்கிட்டு வந்துனே இருந்தா அது என்ன நல்லா இருக்கு யோசித்து பாருங்களேன். இப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அந்த மூட்டையை கீழே வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நம்மளுக்கு. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த மூட்டை தூக்கிட்டே போகிறோம், அங்கே வைக்கிறோம் மறுபடியும் தூக்கி வச்சுக்கிறோம், திருப்பி போகிறோம் மறுபடியும் தூக்கி வச்சுக்கிறோம், இந்த மூட்டை இறக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போகிறப்போ நம்ம தூக்கிட்டு வந்த மூட்டையை இறக்கிட்டு போக போகிறோம். மறுபடியும் அந்த மூட்டையை அப்படியே தூக்கிட்டு போக போகிறதில்ல. அப்படி மறுபடியும் அந்த மூட்டையை நம்ம தூக்கிட்டு போனோம் அப்படின்னா பரிதாபத்துக்குரியவர்களா இருப்போம். நேற்றைக்கு அன்பு சகோதரர்கள், எனக்கு தெரிந்த நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள் அல்ல, இந்து நண்பர்கள் நேற்று முழுமையாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் மனசில் தொட்டுச்சோ என்னவோ தெரில. அவர் எனக்கு சொன்னார், ஐயா நேற்றுக்கு வந்து பேசின அந்த மனுஷர் உண்மையாகவே என் உள்ளத்தில் ரொம்ப பேசினார். எனக்காக பேசின மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைப்பது போல் இருந்தது. பைபிள் தெரியாது, படிக்கல, இன்னைக்கும் ஆர்வத்தோடு கூட வந்திருக்கின்றார். யோசித்து பாருங்களேன். நாம கிறிஸ்தவங்க 60 வருஷமா அந்த கோயிலில் இருக்கிற எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, தாத்தா கிறிஸ்தவங்க, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா கிறிஸ்தவங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு கடவுள் ஒருவேளை அண்ணன் பேசுகிற அந்த வார்த்தையின் வழியாய் கடவுள் உங்களோட கூட பேசுவார் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம அந்த ஆறு முடித்து போகிற பொழுது ஒரு தீர்மானத்தோடு கூட போக போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நான் பேச விருப்பப்படவில்லை. இந்த நாளில் 2வது நாளிலும் நம்மோடு கூட ஆண்டுடைய செய்தியை சொல்லும்படியாய் வந்திருக்கிறதான அண்ணன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட அண்ணனை வரவேற்பேன். தொடர்ந்து நீங்கள் அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு வெறும் அண்ணனை பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும் வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து இப்போ எழுந்து போயிடுங்க, வேண்டாம். நிறைய பேர் நான் அவரை பார்க்கணும்னு வந்திருந்தீங்கன்னா போயிடுங்க, வேண்டாம். நான் உங்களுக்கு வெளியே படம் இருக்கு, பார்த்துக்கோ. இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டவரே என் கூட பேசு. இன்னைக்கு நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். நான் பாரத்தோடு கூட வந்து இருக்கிறேன், விடுதலையோடு கூட போகணும். எனக்கு மனம் திரும்புதலை தாரும், எனக்கு ரட்சிப்பை தாரும். ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னோடு கூட பேசட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஆராதனையில் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற பொழுது, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் போகிற பொழுது நீங்கள் விடுதலையோடு கூட போவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அன்னுடைய கரங்களிலே நான் ஒப்புவிக்கின்றேன். ஏற்படுத்துவோம். எல்லாரும் நிறைய பேர் கை உயர காணுமே, இப்போ தான் கொஞ்சம் தெரியுது. கர்த்தரை போதும் துதிக்கும் போது கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நான் பேசுவது எல்லாரும் கேட்குதா? கேட்குதுன்னு சொல்கிறேன். கேட்கல, பின்னால் கேட்கலையோ? இப்போ கேட்குதா? ரைட், தேங்க்ஸ்மா, தேங்க்யூ. எப்போதுமே ஆண்டவரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும். ஏன் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும் என்பதை நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ளணும். தெரியாததுனால தான் நம்ம அமைதியாக இருக்கிறோம். தெரிஞ்சிட்டா அமைதியாக இருக்கக்கூடாது. சரியா? வாசிங்க, பைபிளை திறந்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 17th chapter, 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? 8ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை யார் படிக்கிறீங்களா? அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். தொடர்ந்து வாசிங்கம்மா. நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. வாசிங்க வாசிங்க. பதினொன்று. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும். பைபிள் வச்சிருக்கிறவங்க பைபிளை படிக்கணும். பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா யாராவது? அப்படி பைபிள் இல்லாமல் வந்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது.
வேத வசனத்தை பார்க்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் சொல்லுகிறது, மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே தன் 2 கைகளை உயர்த்தி பரலோக நோக்கி ஜெபம் பண்ணும்போது யோசுவாவுக்கு ஜெயம் கிடைக்குது. மோசே கையை கீழே போடும்போது அங்கு யோசுவா தோற்று போகிறான். திரும்பவும் கைகளை உயர்த்தும் போது யார் ஜெயிக்கிறா? இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள். கை தளர்ந்து போச்சுன்னா யார் தோற்று போகிறா? இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம வீட்டில் ஜெபித்தாலும் ஆலயத்தில் ஜெபம் பண்ணாலும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். சரியா? கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது பைபிளில் படிக்கிறோம், இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் கிடைக்குது. சரியா? அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? புரியுதா? என்ன புரியுது? ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ஆமென். அப்போது இங்கே கைகளை உயர்த்தி ஜெபித்ததுனால ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிட்டார். அப்போது இன்னையிலிருந்து நம்ம ஜெபிக்கும்போது கரங்களை உயர்த்தி ஜெபிக்க பழகணும். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் நல்ல மழை பெய்தது. 4:30 நல்ல மழை பெய்தது. ஆனால் கிருபையாக இன்றைக்கி நம்ம ஆராதனை நேரத்துக்கு மழை கொஞ்சம் நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த மழையிலும் நீங்கள் வந்திருப்பதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலமே மழை காலம் தானே, அதனால் மழை வர்றது நல்லது தான். மழை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் அந்த மழையிலும் நீங்கள் தாகத்தோடு ஓடி வந்ததற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நாளைக்கு காலையில் நம்முடைய ஆஸ் யூஷுவல் சர்வீஸ் 8:30 நமக்கு இங்கே ஆராதனை நடக்கும். மற்ற பிற சபைகளிலிருந்து வந்திருக்கிறவங்க உங்களுடைய சபைக்கு நீங்கள் போங்க. நான் ஆன்லைனில் தெரியப்படுத்தினதுனால நேற்று அநேகர் முடிவில் என்னை சந்தித்தாங்க. ஆன்லைன் வியூவர்ஸுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி சில குடும்பங்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளைக்கு தான் இந்த கூட்டம், கடைசி கூட்டம். நான் அதுக்கு பிறகு சென்னைக்கு புறப்பட்டு போனோம். நாளைக்கு நைட் ப்ரேயர் இருக்குது. டெய்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரோம். எதுக்காக? குடும்பங்களில் ஒரு மாற்றம் வரணும், பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். சபைகளுக்குள்ள என்ன வரணும்? எழுப்புதல் வரணும். எழுப்புதல் வந்துட்டுன்னா சபையில் டெய்லி சர்வீஸ் நடக்கும். ஒருத்தர் கூட ஆமைன்னு சொல்லலை. இப்போ சொல்கிறது எனக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. டெய்லி சர்வீஸா? அது எப்படி? வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்களா? டெய்லி மார்னிங் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ். தென்கொரியா நாட்டில் டெய்லி சர்வீஸ். சென்னையில் பாஸ்டர் மோகன் அசம்பிளி சாகாட் சபையில் டெய்லி சர்வீஸ் நடக்குது. டெய்லி சர்வீஸ் நடக்குது. நீங்கள்லாம் பாருங்கள் சென்னையில் இருக்கிற சபைகள் எப்படி இருக்குதுன்னு. போன ஞாயிற்றுக்கிழமை 25,000 மக்கள் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு புதிய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆசை, இந்த பெங்களூர்லேயும் அவ்வளோ பெரிய ஆலயங்கள்லாம் உருவாகணும். உங்கள் முகத்தை பார்த்தா அது எப்படி வரும்? அது எப்படி விட்டுருவோம் நாங்கள்?
அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? அதனால் இப்போது தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் ஏப்ரல் மேயில் எலெக்ஷன் வரும். அதுக்கு இப்போவே நாங்கள் ஆயத்தமாயிட்டோம். பிளானிங் மீட்டிங்லாம் நடக்குது. ஜான்வரி 26 நமக்கு நேஷ்னல் ஹாலிடே. 38 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் 7 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்க போகிறோம். 38. கர்நாடகாவில் எத்தனை மாவட்டம்? ஐயா என்ன அமெரிக்காவிலேருந்து உட்காந்துருக்கிறீங்களா? கர்நாடகாவில் எத்தனை மாவட்டம்? இந்த பிள்ளைகள் அங்கே திருன்னு முழிக்குதுங்க. எத்தனை? 34, 35 தெரியல பாருங்க. 21, 29. எங்கள் ஊரில் எத்தனை மாவட்டம் அப்படின்னா விசுவாசிகளும் சொல்லுவோம் 38 மாவட்டம். எத்தனை கோடி மக்கள்? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள். சென்னை பட்டணத்தில் எத்தனை கோடி மக்கள்? 1 கோடிக்கு தாண்டிட்டாங்க. அப்படி புள்ளி விவரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதை மாதிரி தான் மோகன் சேனெல்லாம் எவ்வளவோ ஜெபம் நடத்தி பண்ணுறாங்க. இப்போ கூட நவம்பர் 1ஆம் தேதி அண்ணன் வருவாங்க. போனோம், கூட்டத்துக்கு போய் நல்ல ஜெபம் பண்ணணும். ஆமென். அப்போது இந்த நாட்களில் நீங்கள் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு தேசத்தில் நல்ல சீஃப் மினிஸ்டர் தந்திருக்கிறாரு. அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். அதனால் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும். நேற்று நான் சொன்னது மாதிரி அதிகாலை ஜெபம் சபையில் இருக்கணும். திங்கக்கிழமையிலேருந்து சபை திறந்துருக்கோம். 5:30க்கெல்லாம் அரை மணி நேரம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன ஜெபம் சொன்னேன் நேற்று? முழு இரவு ஜெபம் சொன்னேன். அதுக்கு சத்தமே காணோம். முழு இரவு ஜெபம். டெய்லி நைட்டு படுக்க போகிறதே 11 மணி ஆயிடுது, இல்லை 11:30 மணி ஆயிடுது பொதுவாகவே. அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை நைட் ப்ரேயர் நீங்கள் நடத்தணும். நீங்கள் நடத்தலைன்னா ஆண்டவர் என்கிட்ட கணக்குங்க நான் சொல்லிடுவேன். நான் சொல்லிட்டேன்ப்பா, என் வேலையை நான் முடிச்சிட்டேன். அடுத்தது இன்னொன்று இருக்குது, அதுக்கு வாசிங்க பைபிளை. நேற்று வாசித்த வசனம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நேற்று படித்தோம்ல. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபையில் நல்ல கவனிங்க. ஒன்று சமாதானம், நேற்று பேசினேன். 2வது என்னது? பார்த்து சொல்லுங்க. என்னது? பக்தி விருத்தி அடையணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த செக்ரட்டரி ஐயாக்கிட்ட சொல்கிறேன், அங்கே இத்தனோடு சின்ன மிக்சர் போர்டு வச்சுருக்கிறீங்க, அது இந்த வாரத்தோட யாருக்காவது gift கொடுத்துட்டு பெரிய கொஞ்சம் நல்ல ஒரு 16 சேனல் வாங்கி வைங்க, சரியா? அதனால் சபையில் பணம் இருக்குது, மனதான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒரு 16 சேனல் வாங்கி வச்சுருங்க என்ன, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பரவாயில்ல, இந்த சம்பத் சாம்ராஜ், இந்த வின்சென்ட் ராஜ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால்
ஒரு 16 சேனல் மிக்சர் போர்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார். ஆமேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போது நான் என்ன சொன்னேன், சபையில் சமாதானம், ரெண்டாவது பக்தி விருத்தி. இப்போ பக்தி விருத்தி அடையணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை மட்டும் வந்துட்டு போனால் பக்தி விருத்தி அடையும்? அடையாது. சபையில் பைபிள் ஸ்டடி இருக்கணும். இருக்கா? நீங்கள் முழிக்கிறத பார்த்தா திருட்டு மொழின்னுவாங்க தமிழில். இன்னும் நல்ல சுத்தமான தமிழ்லன்னா கள்ள மொழி. உங்கள் மொழின்னா பார்வை, சரியா? அதிலே தெரிஞ்சிடுச்சு பைபிள் ஸ்டடி இல்லைன்னு. எவ்வளோ அழகான ஆலயத்தை அம்மா கட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இல்லை, பைபிள் ஸ்டடி சபையில் கட்டாயம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் பைபிள் ஸ்டடிலாம் பாஸ்டரால் பேச முடியாது, டைம் இருக்காது. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் சிஎஸ்ஐ ஆலயத்தில் பைபிள் ஸ்டடி புதன்கிழமை வைப்பாங்க. சபையில் எப்போ வைப்பாங்க? புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் பைபிள் ஸ்டடி நடக்கும். உங்கள் சபையில் இல்லைன்றது தப்பாக நினச்சிக்காதீங்க. செத்த சபைக்கு அடையாளம். என்ன சபை? செத்த. பாருங்கள், உங்களை பார்த்தா அப்படியே பல்ஸ் ரேட்லாம் குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு இதுதான் பிரசங்கம். பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இப்படி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் சபையில் இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பைபிள் ஸ்டடி தொடங்கணும். ஆமென். பைபிள் ஸ்டடி தொடங்கினா தான் விசுவாசிகள் வசனத்தில் வளர முடியும். ஏன் வசனத்தில் வளரணும்னு கேட்டிங்கன்னா, பிசாசு நம்மை எதிர்த்து போராடும்போது அவனை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும் நமக்கு. இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணார் வனாந்திரத்தில். அங்கே யார் வந்தா? பிசாசு, சாத்தான் வந்தா. இயேசுவை சோதித்தான். பிசாசு இயேசு ஜெயித்தாரா? ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? வசனத்தை கொண்டு. அப்போ வசனம், பைபிள் ஸ்டடி இருக்கணும்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், கலாத்தியர் எழுதின நிருபம், எபேசியர் நிருபம், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் அப்படின்னு சபையில் புதன்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி நடத்தினா அதில் ஒரு 50 70 பேர் படித்தாங்கன்னா அவங்க சபையில் பக்தி விருத்தி உண்டாகும். புரியுதா? அப்போ சபையில் அதிகாலை ஜெபம், சபையில் உபவாச ஜெபம், சபையில் இரவு ஜெபம், சபையில் பைபிள் ஸ்டடி கட்டாயம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சபை. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போகிறதுக்கு இது கிளப்பு. தமிழ் கலாச்சாரம் வச்சுருப்பாங்களா, வச்சுருப்பீங்களா அங்கங்கே? அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் வர்றதுக்கு எதுக்கு இந்த கட்டடம்? உங்களுக்கு எதுக்கு இந்த கட்டடம்? இல்லை, ஒரு நேரம் நாளைக்கு பார்க்க போகிறேன் நான், 8:30 மணிக்கு தொடங்குவீங்க, எத்தனை மணிக்கு முடிப்பீங்கன்னு அதோட ஆமேன்னு போட்டு போயிடுவீங்க. இல்லை, அப்புறம் சபையில் எதுவும் ப்ரோக்ராம் இருக்கா? கீபோர்டு வாசிக்கிற தம்பி இருக்காயா? இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனை நடத்தணும் சபையில். பலவீனமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வயசானவங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு ஹீலிங் சர்வீஸ் வைக்கணும். இயேசுவை அறியாத மக்களை கூட்டிக்கிட்டு வரணும். அப்போ அவங்களுக்காக ஜெபம் இங்கே பண்ணணும். கமிட்டி, அதுதான் கமிட்டி. பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு கமிட்டி கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. அதனால் இந்த நாட்களில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரும் நாட்களில் சபை இன்னும் டெவலப் ஆகிட்டு போகும். செய்யலை அப்படின்னா சும்மா எழுப்புதல்னு சொன்னால் அது ஃபேக். அது என்னது?
ஃபேக் எழுப்புதல். அதனால் கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு பாரத்தோடு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள்லாம் யூத் மீட்டிங்லாம் இருக்கா சபையில்? யூத் மீட்டிங் வாரம் வாரம் இருக்கா? வந்துடுவீங்களா? வெரி குட். வாலிப பிள்ளைகள் வருகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த ஜெனரேஷனை நம்ம சரியாக நடத்தணும். அடுத்த ஜெனரேஷன் சரியாக நடத்தணும். சில சபைகளில் வருஷத்துக்கு ஒரு மட்டும் அந்த யூத் ஏதாவது வைப்பாங்க. அப்படி இல்லை, வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். அவங்க நல்லா ஜெபிக்கணும். அப்போ தான் வாலிப பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்முடைய ஈட்டன் மெமோரியல் ஆலயத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை ஊற்றப் போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த எழுப்புதலுக்கு முதல் அடையாளம் திங்கக்கிழமையிலேருந்து காலையில் செக்ரட்டரி ஐயா ஒரு 5:30 மணிக்கு ஆலயம் திறக்கிறதுக்கு ஏதாவது ஒழுங்கு பண்ணுங்க. புரியுதுங்களா? செக்ஸ்டன் கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சரி, எப்படியோ 5:30 மணிக்கு ஆலயம் திறந்து லைட்லாம் போட்டு உட்காந்து வர விசுவாசிகள்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. நேற்று நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இவ்வளோ பேரும் 5:30 மணி ஜெபத்துக்கு வரேன்னு கை உயர்த்தினீங்களே, நீங்கள் உயர்த்தினீங்களா இல்லையா? வேலைக்கு போகும்போது அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். ஆமேன். அதனால் டெய்லி காலையில் 5:30 சபை திறந்திருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கிற சத்தம் கேட்கணும். சிலர் பகலில் வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஆமேன். அதனால் சோம்பேறி விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, சோம்பலான ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். ஆமேன். அதனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் பைபிளில் சொன்னார், இயேசப்பா சொன்னார், ஒருவங்கிட்ட 5 தாலந்து கொடுத்தாரு, இன்னொருத்தர்கிட்ட வெரி குட், இன்னொருத்தர்கிட்ட 1 தான் கொடுத்தாரு. இப்போ கணக்கு கேட்க வராரு. வரும்போது 5 தாலந்து கொண்டு வந்தவன் என்ன சொல்கிறான்? அதை நான் டெவலப் பண்ணேன், இப்போ 10 தாலந்து ஆகிட்டேன் அப்படின்றான். உடனே சந்தோஷப்பட்டு, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ எஜமானுடைய சந்தோஷத்தில் அப்புறம் எத்தனை தாலந்து? 2 கொடுத்தவன் என்ன செய்தார்? அதை விருத்தி அடையும் செய்து 4 தாலந்தா கொண்டு வந்துட்டார். வெரி குட் அப்படின்னு, வெல் டன் மை சன் அப்படின்னாரு. இப்போ 3வது 1 தாலந்து கொடுத்தவன்ட்ட கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? நான் நீ ரொம்ப டஃப்பான ஆள், அதனால் நான் அதை புதைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்றான். இப்போ உங்கள் ஒவ்வொருவருக்கிட்டையும் ஒவ்வொரு தாலந்த கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன். இந்த பெங்களூரில் சமாதானம் இல்லாமல் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, குடிகார மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள விட நம்ம பெரியவங்க இல்லை, தேவனுடைய கிருபை நம்மை வைத்திருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. அப்போ இந்த நாட்களில் நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு முன்னால் வந்த பிரசங்கியார் சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்குறேன். நைட் ப்ரேயர், ஏர்லி மார்னிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், அப்புறம் என்ன சொன்னேன்? பைபிள் ஸ்டடி. இந்த நாளும் இந்த சபையில் அக்டோபர் மாதத்தில் எழும்புமானால் இந்த சபையில் ஒரு எழுப்புதல் வரும். இல்லைன்னா ஒரு கேள்விக்குறி தான். இல்லைன்னா என்னது? ஒரு கேள்விக்குறி. இது போக ஹவுஸ் மீட்டிங்ஸ் நடத்தணும். காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்ஸ் இருக்கா? வீடுகளில் இருக்கா? என்னையா எதுக்கு எடுத்தாலும் இல்லை இல்லைன்றீங்க? என்ன பாரு, அழகை பாருன்னு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. ஹவுஸ் மீட்டிங் இல்லையா? வீட்டு கூட்டம் கிடையாதா? வீட்டு கூட்டம் கிடையாது. வீட்டு கூட்டம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஏரியா மீட்டிங் நடக்கணும்.
சில சபைகள்லாம் வளர்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஏரியா அளவில் மீட்டிங் நடத்துவாங்க. அப்போது அங்கே இருக்கிற விசுவாசிகள்லாம் அந்த வீட்டுக்கு வரணும். அப்போ அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இயேசுவை அறியாதவங்களை அங்கே கூட்டிகிட்டு வரணும். அங்கே கர்த்தருடைய ஊழியர் பிரசங்கம் பண்ணுவார். அங்கே மக்கள் தொடப்படுவாங்க. இப்படி தான் ஊழியம் நடக்கணும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் துதி, ஆராதனை, ஜெப சத்தம் கேட்டால் தானே உங்கள் வீட்டில் எழுப்புதல் வரும். இல்லைன்னா தூங்கி மூஞ்சி மாதிரி 8 மணிக்கு எழும்பி ரோட்டில் வந்து நின்று ப்ரஷ் பண்ணிக்கிட்டு என்ன, இன்றைக்கி இது நான் பேசுகிறதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறத தான் நான் அப்படி கேஷுவல் டாக் மாதிரி பேசிக்கிட்டு வர்றேன். அதனால் பாரத்தோடு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் கர்த்தர் உணர்த்துறார். ஆமென். நேற்று நாங்கள் பேசிக்கிட்டோம், மூத்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் பேசணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் லெந்து காலத்தில் நடத்தணும் ஐயா. அதுக்கு பேர் தான் சடங்காச்சாரம். அதுக்கு பேர் தான் என்னது? ஆமாம். டிசம்பர் மாதம் வந்தால் ஒரு கூட்டம் இந்து சகோதர சகோதரிகள் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த வரும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இனிமேல். ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னா அந்த கருப்பு வேஷ்டி, கருப்பு ட்ரெஸ்லாம் தூக்கி போட்டுட்டு ஆளோட ஆளாக மாறிடும். இந்த நாட்களில் ஆலயத்தில் எழுப்புதல் வரணும்னா முதல்ல நம்ம ஊர் ஜனங்களை மாறணும், அவங்க மாறணும், பிரைம் மினிஸ்டர் மாறணும், பிரசிடென்ட் மாறணும். இல்லை, நீங்களும் நானும் மாறணும். முதல்ல நீங்களும் நானும் மாறணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலோடு தான் நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று நான் பேசின வசனத்துக்கு போகிறோம். இப்போ 8 மணி, நேற்று மாதிரி கரெக்டாக இப்போ 8:30க்கு முடிச்சிடுவேன். அது போதும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வீடுக்கு போகணும். நீங்கள் திடீர்னு மழை வந்துருச்சுன்னா, நாளைக்கு காலைல வராமல் போயிட்டீங்கன்னா என்ன சொல்கிறீங்க? அதனால் வசனத்துக்கு போவோம். நேற்று வாசித்த அதே வசனம் திரும்பி படிங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பிறகு வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்னால் எழும்பிற்று. வேறொரு சந்ததியை பற்றி தான் பேசிட்டு வரேன், ஜெனரேஷனை பற்றி பேசிட்டு வரேன். அதனால் இந்த ஜெனரேஷன், இந்த நாட்களில் இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம ஊழியர்கள் மாறணும், சபை மாறணும், அந்த ஜெனரேஷனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென். எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை வந்து இந்த திருடனும் போலீஸ்காரனும் இந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ போலீஸ்காரன் அந்த திருடன் மேலேயே பார்த்துட்ருப்பான், திருடன் போலீஸ்காரனே பார்த்துட்ருப்பான், எங்கே தப்பி ஓடிடக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளை நடத்தாதீங்க. பெற்றோர்கள் தான் ரொம்ப முக்கியம். நேற்று கூட ஐயா ஜெபத்தில் சொன்னாங்க. அந்த வசனத்தை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், ஜட்ஜஸ் சாப்டர் 13க்கு பைபிளில் திருப்புங்க. திருப்பிட்டீங்களா? 8ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என்னுடைய ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனிதர் மறுபடியும் ஒரு விஷயம் என்னிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக போதும். இப்போ நான் பெற்றோரோடு பேசுகிறேன். பிள்ளைகளோடு பேசுகிறத விட பெற்றோரோடு பேசினா தான் அந்த பெற்றோர் மனம் திரும்பிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரும். இப்போது மனோவா, சிம்சோன் உடைய அப்பா பேர் என்னது? மனோவா. அம்மா பேர் சொல்லுங்க. பைபிளில் இல்லைன்னு சொல்லுங்க. பைபிளில் இல்லை, போடல. அப்போ நல்ல பைபிள் படிக்கும்போது நல்ல டீட்டெயிலாக படிக்கணும். அவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது.
அப்போ ஒரு நாள் தேவதூதன் வந்து யாரிடத்தில் பேசுகிறான்? அவன் ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தையை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவன் ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ மனோவா ஜெபிக்கிறார். 8ஆம் வசனத்தை படித்தோம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்போ தகப்பன் ஜெபம் பண்ணுகிற தகப்பன். கல்யாணம் கட்டினவங்களாம் கவனிங்க, தகப்பனார் வந்து ஜெபிக்கணும். ஒய்ஃப் மட்டும் ஜெபம் பண்ணிட்டா போதாது, தகப்பனார் வந்து ஜெபிக்கிற தகப்பனாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணாலும், எவ்வளோ தான் தொழில் பண்ணாலும், வியாபாரம் பண்ணாலும், வேலைக்கு போனாலும், நீங்கள் தகப்பன் வந்து தனி ஜெபம் பண்ணுகிற கிருபை உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கா? தனி ஜெபம் இருக்கா உங்ககிட்ட? மனோவாவுடைய தகப்பனார் மனோவா வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுகிறாரு? அந்த வசனத்தில், என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடி ஒரு விசை என்னிடத்தில் வந்து, அப்படி இருக்கா? பைபிளை பாருங்க. சிலர் இன்னும் அது வசனத்தை தேடுறீங்க, அலசுறீங்க. உங்களோட நான் மல்லு கட்டிட்டு கிடக்கிறேன் தெரியுமா? அப்போ இவருக்காக நான் ஜெபம் பண்ணணும், ஐயா வில்சன் ஐயாவுக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்காக நான் இவ்வளோ மல்லு கட்டினேன்னா உங்களோட அவர் எவ்வளோ மல்லு கட்ட வேண்டியிருக்கு? என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இதை நாளைக்கு போயிடுவோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, வசனத்தை கவனிக்கணும். அப்போ பைபிளை படிங்க. நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில். அவர் சொல்கிறார், என்கிட்ட வரணும், என் ஒய்ஃப்கிட்ட தானே பேசுனீங்க, என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி சொல்லாமல் எங்ககிட்ட வாங்க. யார் அங்கே இணைக்கிறாரு? மனைவியை இணைக்கிறாரு. மனைவியை இணைச்சி பன்மையில் பேசுகிறாரு, ஒருமையில் பேசலை. நல்ல கவனிங்க. அப்போ மனோவாவுக்கும் ஒய்ஃபுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒய்ஃபுக்கும் மனோவாவுக்கும் எப்படி இருக்குது? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சும்மா கல்யாணம் கட்டிட்டு பிள்ளை பெற்று எடுக்கிறதெல்லாம் இல்லை. இந்த குருவிகாரம் கூட தான் பிள்ளை பெற்றுட்டு இருக்காங்க. ரோட்டில் கிடக்கிற வீடு வசதி இல்லாமல் கூட தான் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் பிறக்குது. அதனால் இன்றைக்கி கணவன் மனைவிக்கு இடையில் கிறிஸ்தவ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ரொம்ப முக்கியம். கணவன் எங்கே போயிருக்கிறாருன்னு ஒய்ஃபை கேட்டால் ஒய்ஃபுக்கு தெரியணும். இல்லை எங்கே போனார் தெரியல, எப்போ வருவாங்க தெரியல, எத்தனை மணிக்கு வருவாங்க தெரியல அப்படின்னு சொன்னான்னா அவன் வந்து உண்மையான கணவன் கிடையாது, அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். புரியுதா? தகப்பனார் எங்கே போயிருக்கிறாருன்றத பிள்ளைகள் முதற்கொண்டு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஒய்ஃப் போகிறான்னா எங்கே போயிருக்கிற ஒய்ஃப்னா புருஷனுக்கு தெரியணும். சும்மா விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது கல்யாணம் பண்ணுறது. இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்கள் நிறைய டிவோர்ஸ், நிறைய கிறிஸ்தவ குடும்பம். உங்கள் கர்நாடகாவை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 40% கிறிஸ்தவ குடும்பங்கள் 40%க்கு மேலே விவாகரத்துக்காக ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இல்லை 2 மாதம் 3 மாதம் கல்யாணம் பண்ணி சில மாதங்களுக்குள்ள சண்டை, பிரிவினை. இங்கேயும் அப்படி தான் இருக்கும். எல்லாம் ஒரே குரூப் தானே, இருக்கிற இடம் தானே வேறு. என்ன சொல்கிறீங்க? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே பார்த்தாலும் விவாகரத்து, எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா? இருக்காது. நேற்று நான் சொன்னது மாதிரி ஏன் பிள்ளைகள் தறிக்கட்டு ஒழுங்கீனமாக போகிறாங்கன்றதுக்கு ஒரு காரணம், அடிக்கடி அப்பா அம்மா வீட்டில் சண்டை, அடிக்கடி வாக்குவாதம், அடிக்கடி கெட்ட வார்த்தை. ஒரு விசுவாசி டெய்லி பைபிள் படித்து ஜெபிச்சா அவன் வாயில் கெட்ட வார்த்தை வராது.
வாயில கெட்ட வார்த்தை வராது, அசுத்தமான வார்த்தை வராது. அப்போ பைபிள் படித்து ஜெபிக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக, எங்களுக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு மனோவா ஜெபிக்கிறார். மனோவா ஜெபிக்கிறார். நீங்கள் கணவன் மனைவியும் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னால் அல்ல காலையில் எழும்பினவுடனே 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற தாயும் தகப்பனும் இருக்கிற வீட்டில் பிள்ளைகள் அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றம் அப்படி இப்படி போனால் கூட ஒரு நாளும் அது பிசாசினால் பாதிக்கப்படாது. கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஆமென். இன்னொரு பிரச்சனை, இந்த பிள்ளைகள் இன்னைக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய காலத்தில் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணுறது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அந்தந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாததுனால காலம் கடந்த உடனே நிறைய பேருக்கு வயசாகிடுது. இப்போ கல்யாணம் வேணாம், இப்போ அது ஒரு ஆவி. தெரியுமா உங்களுக்கு? இன்டர்நேஷ்னல் ஸ்பிரிட் அது. இப்போ கல்யாணம் வேணாம், இப்போ வேணாம், அப்புறம் பார்த்துக்கிறேன், இப்போ வேணாம் அப்படின்னு இப்போ ஒரு நியூ ட்ரெண்ட் அது. இப்போ எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்குது. அது நம்ம கிறிஸ்தவ சபைகளில் அதிகமாக இருக்குது இல்லையா? அது அதிகமாக இருக்குது. அப்போ நீ யாரையாவது விரும்புறியா? இல்லை, அதுவும் கிடையாது, அப்படியும் கிடையாது. ஆனால் இப்போ வேணாம், எங்களுக்கு வேணாம். இப்போ இன்னொரு குரூப் இருக்குது, கல்யாணம் பண்ணிடுவானுங்க, இப்போ நமக்கு குழந்தைகள் வேணாம். அது ஒரு ஆவி, அது ஒரு ஸ்பிரிட். இன்னைக்கு இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜனங்களை பிசாசு இன்னைக்கு அடுத்த சந்ததி பெருகக்கூடாது, அடுத்த சந்ததி உருவாக்கப்படக்கூடாது என்கிறதுல பிசாசு ஜாக்கிரதையா இருக்கிறான். ஆனால் சபை இதை கண்டுபிடிக்கணும். சபைக்கு ஒரு புரிதல் வேணும். அப்போ இந்த நாட்களில் நான் பாரத்தோடு உங்களோட இதை பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சிம்சோனுடைய அப்பா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்படிங்கிறார். நீங்கள் திரும்ப கர்த்தருடைய பிள்ளைகளே 12ஆம் வசனத்தை படியுங்க. அப்பொழுது மனோவா போதும். மனோவா ஆண்டவரை பார்த்து அடுத்த ஜெபம் பண்றார். மனோவா, நீங்க சொல்லும் காரியம் நிறைவேறும் போது, இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன், மனோவா ஒரு விசுவாசமுள்ள தகப்பன். மனோவா யாரு? பிள்ளை பிறக்கிற காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. மனோவா விசுவாசமுள்ள தகப்பன். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி எனக்கு பிள்ளை பிறக்கும்போது அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளையை எப்படி நான் நடத்தணும். போனதெல்லாம் போட்டோம் ஐயா, அம்மா, நான் பாரத்தோடு சொல்கிறேன், போனதெல்லாம் கடந்த நாட்கள் கடந்த காரியங்கள்லாம் போயிருட்டோம். இனியாவது உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபிக்கணும். ஆமென். எனக்கு மகளும் ஒரு மகனும் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் அழுது ஜெபித்ததுக்கு அளவே இல்லை. புரியுதா? அட்டகாசம்லாம் பண்ணல. ஆனால் ஆண்டவரே, சரியான ஒரு வாழ்க்கை அமையணும், சரியான ஒரு ஜீவியம் இருக்கணும். இரவு 12 மணிக்கு நான் போய் ப்ரேயர் சென்டரில் நான் 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். என் ஒய்ஃபு காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுவா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2023 கர்த்தர் அவளை எடுத்துக்கிட்டார். அதுக்கு முன்னால் வரைக்கும் ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுவா. போராடி ஜெபம் பண்ணுவா. ஏன்னா இந்த விசுவாசிகள் வீட்டில் தான் பிரச்சனை வரும், ஜெபிக்கிறவங்க வீட்டில் தான் போராட்டம் வரும். ஜெபிக்காதவங்க வீட்டில் பிரச்சனை பெருசாக வராது. ஏன்னா அவன் ஏற்கனவே சாக்கடைக்குள்ளே கிடக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜெபம் பண்ணுற வீடுகளில் தான் போராட்டங்கள் வரும். அப்போ நீங்கள் பிள்ளைகள் கேட்பாங்க, நீங்கள் தான் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் தான் கூட்டத்துக்கு போகிறீங்க, நீங்கள் தான் அந்த கூட்டத்துக்கு போகிறீங்க, இந்த கூட்டத்துக்கு போகிறீங்க, ஏன்னா நம்ம வீட்டில் தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. அதாவது ஜெபிக்கிற வீட்டில் தான் பிசாசு போராட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகளை தூண்டுவான்.
அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிங்க, ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ மனோவா குடும்பம் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறாங்க. நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அப்படின்னா ஒரு விசுவாசம் உள்ள தகப்பன் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளெல்லாம் உடனே கூகுள் அடித்து பார்க்கறது. என் பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, ரொம்ப அழுதால் என்ன? என் பிள்ளை இப்போ 7 மணி நேரம் தூங்கிட்டான், 7 மணி நேரம் தூங்கலாமா? தூங்கலாம், தூங்காமல் இருக்கலாம். கடைசியில் கீழே போடுவான், டாக்டரை கன்சல்ட் பண்ணு. புரியுதா? இன்னைக்கு பீடியாட்ரிஷியன் படித்தவங்களே வெக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் கூகுள் ஸ்பிரிட்டில் போயிட்டு இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. என் பிள்ளைக்காக எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, என் மகனுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும். சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஸ்கூல்லேருந்து லேட்டாக வந்துட்டானா, நீ எங்கே போன, அங்கே போன, இங்கே போன, அங்கே வந்த, இங்கே வந்த, ஃபோனை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு மிரட்டாதீங்க. உங்கள் ஃபோனை வாங்கினான்னு அவ்வளவுதான். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஃபோனில் பின் நம்பர் போட்டு லாக் பண்ணி வைக்கக்கூடாது. லாக் பண்ணி வைக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுன்றவங்க கையை வைத்து காட்டுங்க. நீங்கள் சொல்கிறது புரியுதுன்றவங்க கையை வைத்து காட்டுங்க. எல்லாருக்கும் புரியுது. கணவன் மனைவிக்கிடையே அந்த பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வைக்கலாமா? ஃபோனுக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு லாக்கு. எவ்வளோ பெரிய திருடன்லாம் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? பிசாசு நிறைய குடும்பங்களை இன்னைக்கு பிசாசு உடைச்சிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. அதனால் கணவன் மனைவிக்கு இடையே ஃபோன் வந்தால் நீ அட்டன் பண்ணு இந்தா அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா உனக்குள்ள சம்திங் ராங் இன் யுவர் ஸ்பிரிட்டு, உன் ஆவியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இன்னைக்கு நிறைய வீட்டில் சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக சாப்பிடணும். சரியா? இன்னைக்கு பாருங்க, இப்போ நம்ம குடும்பங்கள் எவ்வளோ சீரழிஞ்சிக்கிட்டு கிடக்குது. பிள்ளைகள் போனால் இங்கே இப்போ உங்கள் பெங்களூர்லேருந்து எனக்கு வரக்கூடிய தகவல் நிறைய, நைட்டு 10:30 மணிக்கு மேலே தான் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க வெளியே போகிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க 10:30 மணிக்கு மேலே தான் வெளியே போகிறாங்க. இதெல்லாம் அந்த நாட்களில் இருந்துச்சா? இல்லை, கேட்க முடியாது. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டுன்னு சொல்லிக்கிட்டு போவாங்க. போயிட்டு நான் நைட்டு வந்தால் வருவேன், வராமல் நாளை கூட வருவேன்பா. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பயங்கரமான ஆவிகள் இன்றைக்கி பட்டணத்தை சுற்றி இருக்குது. அப்போ நீங்கள் பாட்டுக்கு ஏனோ தானோன்னு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போகிறதுனால உங்கள் வீட்டை பாதுகாக்க முடியாது. அதனால தான் சபையில் வந்து நைட் ப்ரேயர் இருக்கணும், அதிகாலை ஜெபம் இருக்கணும், சபையில் வந்து பைபிள் ஸ்டடி நடத்தணும். இது போக டியூஸ்டே தோறும் ஹீலிங் சர்வீஸ் நடத்தணும். நம்ம சபை பிஸியாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சபையில் வந்தால் இன்னைக்கு ஜெபம் நடக்கும் அப்படி நம்பி வரணும். நம்பி வந்து இங்கே ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதனால் சும்மா கிறிஸ்தவ மார்க்கம் வந்து விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது, ஊழியம் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. எங்கே போனாலும் பணம் கிடைக்கும், பணம் எங்கே போனாலும் கிடைக்கும், திருடினா கூட பணம் கிடைக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, மனோவாவின் மனைவியும் அவங்களும் இவ்வளவு ஆண்டவரை நோக்கி கஷ்டப்பட்டு அவனை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், அவ்வளவு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட மனோவாவுடைய பையன் ஒரு காலத்தில் தவறிட்டான். தவறுனானா? அப்படி ஜெபிக்கிற பையன் ஒரு காலத்தில் தவறிட்டான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் மட்டும் தெரியும். நல்லா கவனிக்கணும். அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசுகிறேன். பைபிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்தவங்க படிங்க பார்ப்போம். 13:25.
தானின் பாளையத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இங்க பாருங்க, சிம்சோன் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். 12 கோத்திரம் இருக்குல்ல யாக்கோபு, அதுல சிம்சோன் எந்த கோத்திரம்? தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் நல்ல கவனிங்க, தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். 14 இருந்து தான் அவர் ரூட்டு மாறுது. 14 இருந்து தான் என்ன செய்யுது? ரூட்டு மாறுது. சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை ரூட் மாறுது. ரூட் மாறினா கூட 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினதினால், ஒரு நிமிஷம், ரூட் மாறுது ஆனால் ஆவி இறங்குது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ரூட்டு மாறுது, ஆவி இறங்குது. இன்னொரு முறை 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது எத்தனாவது முறை? மூணாவது முறை. மூணாவது முறை இறங்குது. திரும்பி சொல்லுங்க, ரூட் மாறுது, ஆவி பலமா இறங்குது. ரூட் மாறுது ஆவி, ஆனா ஆவி மட்டும் என்னது? பலமா இறங்குது. அப்புறம் 15ஆம் அதிகாரம் 14, லேகி வரைக்கும் வந்த போது ஆரவாரம் பண்ணினார்கள். திரும்ப ஆவி என்ன செய்யுது? திரும்பி சொல்லுங்க, ரூட் மாறுது, ஆவி இறங்குது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? நான் நேற்று கூட ஒய்ஃபை திட்டினேன், இப்போ கூட ஆவியில் நிரம்புறேனே. தேவையில்லாத காரியத்தெல்லாம் ஃபோனில் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். சபைக்கு வந்து ஆமை நிலையிலையும் சொல்லுவேனே. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மட்டுக்கும் பார்த்துக்கிட்டே வருவார். ஒரு எல்லை வந்த உடனே ஆவியானவர் அவனை விட்டு விலகிடுவார். ஆவியானவர் விலகிடுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வீட்டை நடத்த எனக்கு பலன் தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வெரி குட், நல்லா ஜெபிக்கிறீங்க, நான் இங்கேருந்து பார்க்குறேன். தேங்க்யூ. நல்ல கையை உயர்த்தி, என் வீட்டை நடத்தணும். இனிமேல் நான் ஆண்டவரே ஏனோ தானோன்னு நான் இருக்க மாட்டேன். ஏனோ தானோன்னு இருக்க மாட்டேன். என் வீட்டை நான் நல்லபடியாக நடத்துவேன். எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். சிம்சோனை போல வழி தவறி போவாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் நடத்துங்க, கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் பையன் சரி வர பேச மாட்டேன்றான், வீட்டுக்கு அடங்க மாட்டேங்க, அவன் மேலே நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவனை பிளஸ் பண்ணுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கைகளை உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அம்மா ஐயா, கையை உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 3 பிள்ளைகள்னா 3 பிள்ளைகள் பெயரை சொல்லி பிளஸ் பண்ணுங்க. பிள்ளைகள் மேல கோபப்படாதீங்க. பிள்ளைகள் உங்களை கோபப்படுத்தினாலும் நீங்க கோபப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க. என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்க பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க. அப்பா, நான் இதுவரைக்கும் என் மகனை குறித்து ஒரு தவறான எண்ணம், என் மகளை குறித்து தவறான எண்ணம், என் பேரனை என் பேத்தியை குறித்து தவறான எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அதை நீங்க எடுத்து போடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் கரங்களை தட்டி நன்றி சொல்லிருங்க.
உன்னதமானவரின் உயர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். தேவனுன் அடைக்கலமே, ஒரு கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசு கேடகமும் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசு கேடகமும் நம்பிக்கையும் அவரே. எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். Praise the Lord. ஆமென். இன்னொரு காரியத்தை நம்ம வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 27க்கு வேதத்தை திருப்புவீங்களா? 27ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை முதல்ல வாசிங்க. ஈசாக்கு முதிர் வயதானதினால பார்வையற்று போன போது ஏசாவை அழைத்து எனக்காக வேட்டையாடி சமைத்து ஆசீர்வதிக்கவும். 5ஆம் வசனம், ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். 6ஆம் வசனம், எட்டாம் வசனத்துக்கு வாங்க, குயிக்கா, டைம் போகும். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நல்லா கவனிக்கணும். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் அம்மா யாரு? வெரி குட். அப்பா யாரு? ஈசாக்கு. இவங்களுக்கு 2 குமாரர் பிறக்கிறாங்க. ஒருவர் பெயர் ஏசா, இன்னொரு பெயர் யாக்கோபு. ஒரு காலகட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துட்டு, இவங்க சண்டைக்கே காரணம் யார் சொல்லுங்க? அம்மா தான். இன்னொரு முறை அம்மா தான். பைபிளை படிக்கும்போது இப்படி படிக்கணும். இப்போது ஏசாவை கூட்டு தகப்பனார் பேசும்போது ஒய்ஃப் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறா. கேட்ட அந்த தகவலை யார்கிட்ட சொல்கிறாங்க? ரெபேக்காள் யார்கிட்ட சொல்கிறாங்க? யாக்கோபுட்டு சொல்லி, இந்த மாதிரி உங்கள் அப்பா பிளான் பண்ணுறாரு, நீ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை கெடுத்ததே யார் தான்? தாய் தான் கெடுத்தது. அப்போது தாயினுடைய தவறான அணுகுமுறை. தகப்பனாரை பற்றி பேசினேன், இப்போ தாயாரை பற்றி பேசுகிறேன்.
தாயாரனுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப முக்கியம். ஒரு தாய் வந்து ரொம்ப முக்கியம், பெண் வந்து ரொம்ப முக்கியம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவள் முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டவள். ஒரு வீட்டில் ஒரே சண்டை. அப்போது என்கிட்ட அந்த பிரச்சனை வரும்போது, இந்த மாப்பிள்ளை எங்கே பிடிச்சிங்க, இவனால தான் இவ்வளோ சண்டை வருது அப்படின்னா, பெட்ரோல் பங்கில் பிடிச்சேன். பெட்ரோல் பங்கில் பிடிக்கிறது, பஸ் ஸ்டாண்டில் பிடிக்கிறது, கூகுளில் பிடிக்கிறது, வாட்ஸ்அப்பில் பிடிக்கிறது, ஃபேஸ்புக்கில் பிடிக்கிறது இருக்கா? அதுக்கு தாய் உடந்தையாக இருக்காங்களா? இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கணும். நீங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் நமக்கு. இன்றைக்கி தாய் வந்து தகப்பனோட இணைஞ்சு போகணும். பிள்ளைகள் பாவம் செய்கிறதுக்கு தாய் உடந்தையாக இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி பாருங்கள், காலாகாலமாக இந்த யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சண்டை போட்டு இந்த அம்மா தான் இந்த யாக்கோபை எந்த ஊருக்கு அனுப்பி வச்சுது அது தெரியாது. அட்லீஸ்ட் யார்கிட்ட அனுப்பி வச்சுது? லாபான்கிட்ட அனுப்பி வச்சுது. லாபான் யார்? தாய்மாமன் வீட்டுக்கு செட்டப் பண்ணி அனுப்பி வச்சது யார் தான்? ஆமாம். இந்த பகை எத்தனை வருஷம் போச்சு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. இந்த பகை, அண்ணன் தம்பி பகை எத்தனை வருஷம் போச்சு தெரியுமா? 20 வருஷமாச்சு. 20 வருஷமாச்சு அண்ணன் தம்பி பகை. நல்லா கவனிக்கணும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்தோம், ஒரு பிரசங்கம் கேட்டோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு நீங்கள் போயிடாதீங்க. ஒரு தாயினுடைய தவறான அணுகுமுறை அண்ணன் தம்பிக்குள்ள 20 ஆண்டு பகை. அந்த பகையிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுவார். இல்லை, நைட்டெல்லாம் என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. 33ஆம் அதிகாரத்தில் ஆரம்ப வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே யார் வருவா? ஏசா வருவான். ஏசா வரப்போகிறான், என்னை கொல்ல போகிறான். எத்தனை வருஷம் பகை? 20 வருஷம் பகை. இப்போ சில வீட்டில் அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க, அக்கா தங்கச்சி பேச மாட்டாங்க, சில வீடுகளில் பேச்சுவார்த்தை இருக்காது. சில வீட்டில் அப்பாவும் அப்பா கூட பிறந்தவங்க பேச மாட்டாங்க. அப்படி இருக்கீங்களா இங்கே யாராவது? பகை வளர்ந்துக்கிட்டே போகும். கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்டு போவீங்களா? போவோம் இல்லை, நம்ம எல்லோரும் போகணும்ல. சில கேரல் ரவுண்டில் வரும்போது சில ஆட்கள் வெளியவே நின்றுடுவாங்க, சில வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்கா அவங்க சபையில்? இல்லையா? கேட்டாங்க, சண்டை, கமிட்டி, பாலிடிக்ஸு. இந்த நாட்களில் நான் தேவையில்லாமல் டயாசிஸ் பக்கம் போகக்கூடாது. இப்போ எங்கள் பிஷப் ஒருத்தர் வந்திருக்கார் புதுசாக எங்களுக்கு சென்னையில். பிஷப் பால் பிரான்சிஸ் ஐயா வந்திருக்காரு. அங்கே ஐயர்மாரெலாம் சும்மா அங்கே டயாசிஸ்க்கு போனால், ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, உங்கள் வேலையை போய் பாருங்கள், சும்மாலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்ற அளவில் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்குது. அதனால் இந்த நாட்களில் காரணமில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது, பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் பாரத்தோடு பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த ரெபேக்காள் செய்த ஒரு சின்ன ஒரு தவறு 20 வருஷம் பகை. நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன். பகை சகோதரனோடு ஒப்புரவாயிரணும். இப்போ திடீர்னு ஒரு மரணம் வந்துருச்சுன்னா, நீங்கள் யாரோடு கசப்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பரலோகம் போக முடியாது. அதை இப்போவுமே நான் சொல்லிடுறேன். யாரோடு நமக்கு கசப்பு இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். யாரோடு கசப்பாக இருக்கக்கூடாது. பைபிளில் ஏசப்பா சொன்ன வசனம் படிங்க, நான் முடிச்சிடுறேன் ஒரு 5 நிமிஷத்தில். 8:30 மணி ஆயிடுச்சு. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 11. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார். அந்த வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். மார்க் எத்தனாவது வசனம்? 11ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்தில், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் ஏதாவது ஒரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மன்னிக்கும்படி மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்காவிட்டால் ஆமாம், குறைய மன்னிக்கணும். என்றைக்கோ நடந்ததை மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் 22லலாம் விசுவாசத்தை பற்றி பேசுவார் ஆண்டவர். அப்படி பேசிகிட்டே வருவார். உனக்கு விசுவாசம் இருக்கலாம், விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், அந்நிய பாஷை பேசலாம், உபவாச கூட்டத்துக்கு போகலாம், ஜெப கூட்டத்துக்கு போகலாம், வரலாம். ஆனால் எல்லாம் இருந்தும் உனக்கு யார் மேலேயாவது யாதொரு கசப்பு இருக்குமானால், கசப்புன்னு தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? பிட்டர்னஸ். யாதொரு கசப்பான வேர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர், அதை மட்டும் வாசித்துருங்க. நம்ம பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். எபிரேயர் 12:15, Hebrew chapter 12 verse 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால அநேகர் தீட்டு. யாதொரு கசப்பு. ஐயா, பெரியவங்களோடு பேசுகிறேன். உங்கள் காலத்தில் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் அண்ணன் தம்பி சண்டை இருக்கலாம், அக்கா தங்கச்சி சண்டை இருக்கலாம். அதை இந்த காலத்து பிள்ளைகளோடு பேசக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைகளுக்குள்ளும் அந்த தவறான விதை விதைக்கப்படுகிறது. உடனே அந்த பிள்ளைகள் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டுக்கு போகிறேன், பாட்டி வீட்டுக்கு போகிறேன்லாம் சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. தாத்தா வீடு பாட்டி வீடெல்லாம் ஃபேஸ்புக்கு தான், இன்ஸ்டாகிராமு தான். புரியுதா? அந்த நாட்களில் தான் பாட்டி அம்மா வீட்டுக்கு போகிறேன், கசின் பிரதர்ஸ் வீட்டுக்கு போகிறேன், பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன், சித்தி வீட்டுக்கு போகிறேன். அந்த கசின் பிரதர்ஸோடலாம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சிந்திக்கணும், நான் பேசுகிறத சிந்திக்கணும். காரணம் என்னன்னா, சண்டை, என் தம்பி வீட்டில் சண்டை, எங்கள் பெரியம்மா வீட்டில் சண்டை, என் மாமியார் வீட்டில் சண்டை. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் எடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி நான் பாரத்தோடு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால நீங்கள் தீட்டுப்படக்கூடாது. அப்போ இன்றைக்கு பல காரியத்தை ஆண்டவர் உங்களோடு பேசி வருகிறார். பல காரியத்தை, தகப்பனை பற்றி பேசினார், தாயை பற்றி பேசினார், சகோதர சிநேகத்தை பற்றி பேசினார். யாக்கோபுக்கும் அவனுடைய ஏசாவுக்கும் இடையில் 20 வருஷம் பகை. எத்தனை வருஷம் பகை? 20 வருஷம் பகை. நிறைய வீடு எனக்கு தெரியும், பகையாகவே இருப்பாங்க. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது, புருஷனை அவங்க வீட்டுக்கு போகாத, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாத, தம்பி வீட்டுக்கு போகாத அப்படின்னு நிறைய டார்ச்சர். அது சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்போ இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லோரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கைகளை உயர்த்தி, நான் பேசின காரியம் என்னென்ன உங்கள் மனதில் தொட்டுதோ அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. வெளியே சொல்ல வேணாம். வெளியே சொல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்கள் எல்லாரும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இன்றைக்கி பல காரியத்தை பேசுனீங்க. ஒரு தகப்பனை பற்றி பேசுனீங்க, ஒரு தாயை பற்றி பேசுனீங்க, அண்ணன் தம்பியை பற்றி பேசுனீங்க, சகோதர சிநேகத்தை பற்றி பேசுனீங்க, ஒப்புரவாக்குதலை பற்றி பேசுனீங்க. அதை நினைத்து நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் கண்ணை மூடி பாரத்தோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அருமையான காங்கிரிகேஷன், நல்ல காங்கிரிகேஷனுக்காக ஸ்தோத்திரம், நல்ல காங்கிரிகேஷனுக்காக, நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம்.
பாஸ்டர் வில்சன் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம், செக்ரட்டரி ஐயாவுக்காக ஸ்தோத்திரம், ட்ரெஷரருக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப கமிட்டி மெம்பர்ஸ்க்காக ஸ்தோத்திரம், சபையின் பிள்ளைகள் அத்தனை பேருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளை இடுவீராகப்பா. யார் வீட்டிலாவது கசப்பு சண்டை போட்டுட்டு பேசாமல் கொள்ளாமல் 5 வருஷம் 2 வருஷம் 1 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா, ஆலயத்துக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு மாற்றம் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாற்றம் வரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே வழி நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இளம் வாலிப தங்கச்சிமார்களுக்காக, தம்பிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணமான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அது ஆண்டவரே முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆலயத்தில் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற மற்ற குடும்பத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எல்லார் மேலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தி நீர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு நீர் வழி நடத்த போகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். ஐயாட்ட கொடுக்குறேன். அவங்க ஜெபம் பண்ணி வேறு எதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் சொல்லுவாங்க. நீங்கள் கீழே போகும்போது நேற்று சொன்ன அந்த புக்ஸ் எல்லாம் நேற்று வாங்கலைன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த புத்தகத்தை கேட்டு வாங்கி கொள்ளுங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த ஒரு கார்டு ஒன்று உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. நாளைக்கு நைட் ப்ரேயர் இருக்குது. நான் சொன்னேன்ல, வாரம் நைட் ப்ரேயர் நடத்துகிறோன்னு. நாளைக்கு நைட்டில் நாங்கள் போய் நைட் ப்ரேயர் நடத்தணும். இதில் QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். போகிற அத்தனை பேருக்கும் இந்த கார்டு ஒன்று கீழே புக் ஸ்டாலில் ஃப்ரீயாக கேட்டு வாங்கிக்கோங்க. உடனே உங்கள் ஃபோனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் யூ கேன் வாட்ச் அவர் டெய்லி ப்ரோக்ராம் அட் 5:30 PM in the evening. ஓகே, சாயங்காலத்தில் டெய்லி மாலையில் நல்ல ஜெபத்தை கேட்குறீங்க. அநேக விசுவாசிகள் கேட்குறதாக நேற்று வந்து என்னை பார்த்தாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய நாம் மையப்படட்டும். கர்த்தர் சித்தமானால் காலை ஆராதனையில் சந்திப்போம். தேங்க்யூ. சிறப்பாக 2வது கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தில் ஆழ்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2வது நாள் கூட்டத்திலும் குடும்பங்களின் பாரத்தோடு கூட குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கூட நம்மிடத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அண்ணன் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு விசை கூட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேதனை பாரத்தை நான் 5 வருஷமாக சொன்ன பாரத்தை நீங்கள் ஐயா கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு வந்து சொன்னாக்கா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போவாவது உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசியிருப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு சொன்னாங்க. ஒருவேளை அவர் சொன்ன பிரசங்கத்தை நான் மறுபடியும் சொல்ல விருப்பப்படலை. ஒருவேளை மனோவா ஜெபிச்சது போல, கணவன் மனைவி ஜெபிச்சது போல, ஈசாக்கு ரெபேக்கா 2 பேரும் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு 2 பேரும் ஆலோசனை பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்பா ஒருத்தரை நேசிக்கிறாரு, அம்மா ஒருத்தரை நேசிக்கிறாரு. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் 2 பேருமே உட்காந்து நம்முடைய பிள்ளைங்க தான் முட்டி போட்டு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அன்பு காட்டி வளர்த்துருந்தால் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் நிறையா குடும்பங்கள் தான் பிரச்சனை. அதை தெளிவாக ஆழமாய் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். நம்ம விசுவாசிக்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் மீண்டும் என் உள்ளத்தின் ஆழத்தினுடைய நான் மறுபடியும்
அவர்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கைகளை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். நாளைக்கு நான் இன்னும் ஆழமாய் கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு, திருச்சபை குடும்பத்தோடு கூட ஒப்பிட்டு ஒரு ஆழமான செய்தியை நாம் நாளைக்கு கேட்க போகிறோம். ஜபத்தோடு வாங்க. அடிக்கடி சொல்லுவேன், வேடிக்கை பார்க்க வேண்டாம், ஜபத்தோடு வாங்க. ஆண்டவரே நாளைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபத்தோடு வாங்க. நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஏற்கனவே பல முறை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம ஆலயத்தில் 365 நாளும் நாம் ஜெபிக்கணும், காலையில் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நேற்று சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா 200 வந்து 250 300 பேர் கை தூக்குறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாம் எழுந்து வர இன்னும் கை தூக்குனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னை சொன்னது போல் 5:30 மணிக்கு கோயில் திறக்கிறதில்ல, தினந்தோறும் கோயில் 4 மணிக்கு திறக்கிறது. 4 மணிக்கு ஆலயம் திறந்திருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் வந்து ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் சொன்னது போல் 5:30 மணிலேருந்து 6 மணி மட்டும் நாங்கள் வரேன்னு சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்தீங்க. அவருக்கு ஒப்பு கொடுக்கல. அவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க. அண்ணன் சொன்னார்னு ஒப்பு கொடுத்தீங்களா? யாருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? அப்போ கடவுளை ஏமாற்றக்கூடாது, அப்படி தானே? கடவுளை ஏமாத்தினா அதை விட கொடூரமான சாவு நமக்கு எதுவுமே கிடையாது. ஆகவே உங்களுக்காக ஆலயம் திறந்திருக்கும். நீங்கள் எப்பொழுதும் 5:30 மணிக்கு வந்து ஜெபிக்கலாம். தொடர்ந்து ஜெபிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கடவுளை ஆஸ்வதிப்பார். நாளைக்கு தவறாமல் ஜபத்தோடு கூட வாங்க. அன்பு சகோதர சகோதரிகள், வேறு திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை நடக்கிற அந்த உபவாச கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். திருச்சபை மக்களாகி நீங்களும் பாரத்தோடு கூட ஜெபித்து பங்கு கொள்ளும்படி நண்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையோடு கூட காத்திருந்து ஆண்டுடைய செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி வீடுகளுக்கு நீங்கள் சுகமாய் போகிற கர்த்தருக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எல்லா ஊற்றுகளுக்கும் ஆண்டவராகி இருக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை விரிவடைவு செய்யும்படியாய் நீர் குடும்பங்களை தெரிவு செய்தீர். உம்மால் உருவாக்கப்பட்ட குடும்பங்களாக நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே சிதைவுகள், பிரிவுகள் இல்லாதபடி உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு நல்ல குடும்பங்களாக, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை இன்னும் விரிவடைவு செய்கின்ற ஒரு நல்ல குடும்பங்களாக நீர் எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்பும். மனோபாவும் அவருடைய மனைவியைப் போல நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கூட திரு சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிற ஒரு பெற்றோர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கருசனை, ஒரு பாரத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற உலகத்தை பார்க்கிற பொழுது இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குள் திருச்சபைகள் இருக்குமா இருக்காதா என்கிற ஒரு சூழல் ஆண்டவரே,
என்னுடைய பிள்ளைகள் சீரழிந்து போகாமல் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். முதலாவது நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுக்குள்ளே ஒற்றுமையும் அமைதியும் சமாதானத்தை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை தருகிறோம். ஆசீர்வதியும். இந்த 2 நாட்களும் எங்களோடு கூட வந்து ஆண்டுடைய வார்த்தை சொன்ன நமது அடியனுக்காக, ஊழியத்திற்காக, அவருடைய சரீரத்தில் நல்ல சுகத்துக்கு பலத்துக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகள் மருமக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னுமாய் அவரை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் திருச்சபைகள் என்று சொல்லி தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து பணியாற்றுகிற உம்முடைய அடியேனுக்கு இன்னுமாய் பலனை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இப்போது வீடுகளுக்கு போகிறோம். ஆண்டவரே, எங்களை சுகமாய் கொண்டு போய் செய்யுங்க சுவாமி. இந்த இரவில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல நித்திரையை தாங்க. நாங்கள் அதிகாலையில் எழுந்து ஜபத்தோடு கூட பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் கடந்து கூட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துதிக நமக்கு எல்லாம் அமைக்க செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தல் சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்று சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை காலையில் 8:10 ஆராதனை உண்டு. தயவுசெய்து நீங்கள் ஜபத்தோடு கூட கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன்.